வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். அண்மையில உத்தவ் தாக்கரே தலைமையில இயங்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை ஒரு வெடியை கிளப்பக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காரு. இந்த எதிர்கட்சி தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க தொடர்ந்து ஜனநாயகத்தை குறித்து நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பிட்டே இருக்கோம். இது அவங்கள தூக்கத்தை துளைக்க செய்திருக்கு. அதனால எங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அது திட்டமிடல் இந்தியாவில நடக்கல, வெளிநாடுகள்ல திட்டமிடப்படுது அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை என்டிஏ அரசாங்கத்தின் மீது, மோடி அரசாங்கத்தின் மீது முன் வச்சிருக்காங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன இதுல? RSS என்கிற ஒரு இயக்கத்தின் ஒரு பிரிவுதான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த அரசியலை சரியாக புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும், RSS என்கிற இயக்கம் எந்த அளவிற்கும் போகக்கூடிய ஒரு இயக்கம். இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனேயே இந்தியர்களால் மட்டுமல்ல, உலகத்தால் வியந்து பார்க்கப்பட்ட மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தி அவர்களையே சுட்டுக் கொள்ளக்கூடிய தைரியத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு இயக்கம். அதன் பிறகும் மார்தட்டி கொண்டு நாங்கள் தான் தேசபக்தி இயக்கம்னு சொல்லக்கூடியதும், அதற்கு விளம்பரம் பேசக்கூடிய அளவிற்கு நமக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஒருத்தர் அது தேசபக்தி இயக்கம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாட்டுல ஒரு லெஜிட்டிமசி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த பேக்ரவுண்ட்ல தான், இந்த பின்னணியில தான் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரின் ஒரு உரையை நேரடியாக எதிர்கொள்ள இயலாமல், வழக்கம் போல எதிர்க்கட்சி தலைவர்களை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படும் அமலாக்கத்துறையை பயன்படுத்த இந்த ஆட்சி திட்டமிடுகிறது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் தனக்கு கிடைத்த தகவல்களை மக்களிடம் பகிர்ந்தது. இப்போ இதுல சில விஷயங்கள் நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் அமலாக்கத்துறையுடைய தகவல்கள் என்பது அவ்வளவு ரகசியம் பாதுகாக்கப்பட்ட தகவல்களாக இருந்து வந்தது. இப்பொழுதுதான் முதன்முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகளே இப்படியெல்லாம் நடக்கக்கூடும் என்பதை முன்கூட்டியே தகவல் சொல்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வருகிறது. இது மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தி நமக்கல்ல, ஆளுபவர்களுக்கு. இந்த ரகசியம் எப்படி கசிந்தது, இது யார் சொன்னாங்க, அப்படின்னா நம்மகிட்ட பயம் போயிடுச்சா என்பது போன்ற தகவல்கள். இது ஒரு புறம். சஞ்சய் ராவத் எம்பி அவர்கள் சொல்லுவது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, RSS என்கிற இயக்கம் இப்போது இந்தியாவில் மட்டும் இயங்கவில்லை, அது உலக அளவில் கிளை பரப்பி இயங்கி கொண்டு வருகிறது. அதற்கான பல பண விஷயங்களை இந்த ஆட்சி பலவிதமாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் ஒரு தகவல்களாக அறிந்து மக்களிடம் பகிர்கிற அளவிற்கு நம்ம நாட்டில் ஊடகங்கள் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு ஃபேஸிங் த ஹீட்னு சொல்லுவாங்க. என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட பார்வைகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட திட்டமிடல் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் சொல்லும் பொழுது அதற்கான ஆதாரங்கள் என்ன, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டு, அப்படி இல்லை என்று மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஆட்சிக்கு இருக்கிறது. ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லிட்டாரு, அவங்க அரசியல் செய்யறாங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்லை என்பது போல் இல்லாமல், நீங்கள் சொல்லுவது சரி என்றால் எங்களுக்கு ஆதாரங்களை கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம், அப்படி இல்லை என்றால் உங்கள் கருத்தை இல்லை என்று சொல்லுங்கள், வாபஸ் வாங்குங்கள்னு கேட்க வேண்டிய கடமை ஆளுகிற கட்சிக்கு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அவர்களுடைய மௌனம் சரியல்ல. ஸோ ராகுல் காந்தி மீதோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதோ தனிப்பட்ட முறையில் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் செயல்களை அவ்வாறு திட்டமிடுவது என்பது ஒரு தனிநபருக்கான எதிரான செயல் அல்ல, அது தேச விரோத செயல் என்பதை இந்த ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும். இதை மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரி, அதனால ஒரு பொலிட்டிக்கல் லீடரை கொள்றதுன்னா பெரிய விஷயம்லாம் நான் சீரியஸா மக்கள் இருக்கக்கூடாது, கவனம். ஸோ சஞ்சய் ராவத் அவர்கள் ஒன்று சொல்றாருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்பதை கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி உயிரையும் உடைமையையும் பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ள ஆட்சிக்கு உள்ளது அப்படின்னு நான் சொல்வேன். இதுல
நீங்க சுட்டிக்காட்டினது போல வந்து மகாத்மா காந்தியே சுட்டுக் கொன்ற ஒரு அமைப்பில் இருந்து வந்தவங்க தான் அவங்க, இவர்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது வந்து அந்த காலத்துல சுதந்திரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த தன்மை ஓகே. ஆனால் இப்பயும் அதே தன்மையோடு தான் இயங்குவாங்க, அவர்கள் மாறவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல ரொம்ப எக்ஸாகரேட் பண்றோமா அத? மாறவில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. இப்ப இந்தியா முழுக்க நடக்கிற கலவரங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி நடத்துனாங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டுல புதுசா நாங்கள் வளருகிறோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி 700க்கும் மேற்பட்ட ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ தங்களுடைய உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறார்கள். சாதாரண உறுப்பினர்களாக மட்டும் இருந்தாலும் வெளியில தெரியாது. மாவட்ட அளவில் பல வெகுஜன இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய பிரிவுகளுக்கு தலைவர்களாக நியமிக்கிறார்கள். 2 விஷயம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் எலெக்ஷன்ல நிக்கலாம். அவர் வெற்றியும் பெறலாம்னா, அது மக்கள் வெற்றி பெற வைக்கிறாங்கன்னு இருக்கு. ஆனால் இந்த கட்சியில சேர்ந்துட்டு ஒரு வட்டத் தலைவராகவோ, மாவட்ட தலைவராகவோ கட்சி உறுப்பினர்கள் தெரிவு செய்கிறார்கள் அப்படின்னா கூட அது வேறு விதமா பார்க்கலாம். ஆனால் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர்னு போலீஸ் சொல்றாங்க. இவர் பரம்பரையாக குற்றம் செய்பவர், தொடர்ந்து குற்றம் செய்பவர். இவருக்கு குற்றம் புரிந்த ஒரு வரலாறு இருக்கிறது. இத்தனை வழக்குகள் இருக்கிறது. எங்கள் பதிவேட்டில் இவர் குற்றம் புரிபவர் என்று பதிந்து கொண்டிருக்கிறோம் என்று காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு நபரை உறுப்பினராக்கி தலைமையிலிருந்து இவர் மாவட்ட அளவிற்கு தலைவராக இருப்பார், செயலாளராக இருப்பார்ன்னு சொல்றாங்கன்னா, வாட் இஸ் த இன்டென்ஷன்? எதற்காக? அப்போ ஒரு மக்களிடம் பீதியை கிளப்ப, கலவரத்தை கிளப்ப அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வரும்பொழுது இவர்களுடைய சேவை தங்களுக்கு தேவை அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல் இந்த கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டி மாணவர்கள் மத்தியில பார்க்குறீங்க, பல்வேறு இடங்கள்ல பார்க்குறீங்க. ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தூவி மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி, ஒரு வெறுப்பு உணர்வை தூண்டி, எந்த நிமிடத்திலும் வெடிக்கக்கூடிய ஒரு வெடி மருந்தாக அவர்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் என்பது எதற்கும் போவாங்கன்றது கௌரி லங்கேஷ் மர்டர்ல இருந்து நம்ம பார்க்குறோம். கற்பூக் மர்டர்ல இருந்து பார்க்குறோம். இப்படி பலருடைய கொலை சம்பவங்களும் இருக்கிறது. அவங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் பத்தி எப்பவுமே கவலை இல்ல. உதாரணமா இல்ல ஒண்ணு அதுக்கு ராகுலையே அதுக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க எப்படி போக முடியும்? அவங்களுக்கு என்ன நடந்தது? ராஜீவ் காந்திய கொன்னுட்டதுனால என்ன ஆயிப்போச்சு இந்தியால? இந்திரா காந்திய கொன்னுட்டதுனால என்ன ஆயிப்போச்சு? அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. என்ன வேற மாற்றம் வந்துரும்? கொஞ்ச நாள்ல மக்கள் மறந்து விடுவார்கள். அடுத்த ஒரு தலைவர தான் மக்கள் தேடுவார்களே தவிர, வேற என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற எண்ணம் தான். மகாத்மா காந்தி கொலைக்கு பிறகும் என்ன நடந்து விட்டது ஆர்எஸ்எஸ்க்கு? ராகுல் காந்தியாவது ஒரு பார்ட்டிசன் லீடர். ஒரு கட்சியின் தலைவர்ன்னு சொல்றீங்க. மகாத்மா காந்தி அதை விட மாபெரும் தலைவர் அல்லவா? உலகம் முழுக்கவே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவத்தையே தாங்கியவர்கள் இல்லையா அவங்க? அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. வயநாட்டில் நிலச்சரிவு நடக்குது. இந்தியாவே அதிர்ந்து போயிருக்கிறது. இந்திய மக்களே ஒரு 500 குடும்பங்கள் மண்மூடி போய்விட்டதே! இது என்ன அநியாயம்? ஏன் நடந்தது? எப்படி ஐயோ! என்று அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத நேரத்தில் கூட, தமிழ்நாட்டில் உள்ள ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் எப்படிப்பட்ட செய்தியை பரப்பினார்கள்னு பாருங்க. வயநாட்டை தமிழ்நாட்டோடு சேர்த்துருங்க. நிலச்சரிவே ஏற்படாது. ஏனென்றால் மலைகளே இருக்காது. அப்படின்னு ஒரு ஜோக்க பரப்புறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வயநாடு ஒரு பிரச்சனையா தெரியல. தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியை, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்கு வயநாட்டினுடைய துயரத்தை பயன்படுத்துகிற மனம். இது ஒரு உளவியல் ரீதியா உள்ளவங்களால புரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு மனித உயிரிழப்புகள் பெரிதல்ல அப்படின்ற ஒரு பார்வை. அவங்களுக்கு தேவை தங்களுக்கு எதிரி அழிக்கப்படணும், அவ்வளவுதான். வயநாடு சம்பவத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் கிண்டல் செய்வதற்கு பயன்படுத்துகிற அளவிற்கு தான் வயநாடு துயரம் அவங்களுக்கு இருக்கு. அதே உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் மலைச்சரிவு, இமாச்சல் பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் மலைச்சரிவு அதே மாதிரி கிளவுட் பஸ்ட்ன்னு சொல்றாங்க. திடீரென மழை. அதிலும் பெரும்பாலானோர் உயிரிழக்கிறார்கள். அதை பற்றி கவலை இல்லை. அதை பற்றிய வருத்தம் கிடையாது. அவர்களுக்கு தேவை அரசியல் அதிகாரம். எந்த நிலைக்கும் செல்லக்கூடியவர்கள். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இது ஆர்எஸ்எஸ்ஸை நன்கு அறிந்தவர்களுக்கு தெளிவாக புரியும். ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தின் சித்தாந்தத்தை புரிந்தவர்களுக்கு இது தெளிவாக புரியும்.
அது ஏன் இங்க சதி திட்டம் தீட்டப்படல, வெளிநாடுகள்ல சதி திட்டம் தீட்டப்படுதுன்னா அது அதனுடைய சாராம்சம் என்ன? வெளிநாடுகள்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஒரு அரசியலில் எந்த அளவிற்கு குஜராத் ஒன்று மையமா இருக்குன்னு பாருங்க. குஜராத் அப்படிங்கிற ஒரு இப்போ வட இந்திய ஊடகங்களிலும் அல்லது சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த அரசை குஜ்ஜு அரசு அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. அதாவது குஜராத் அரசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசால் பலன் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னாலும், மாபெரும் முதலாளிகளா இருக்கிற 2 குஜராத்திகள் தான். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாண்டு காலமாக குஜராத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களாக அறியப்பட்டவர்களில் குஜராத்திகள் அதிகம். அதுல ஆப்பிரிக்காவில் மிக மிக அதிகம். பல ஆப்பிரிக்க நாடுகளில் இந்தியர்களுக்கு எதிரான உணர்வு, இந்தியா நம்மை சுரண்டுகிறது என்கிற உணர்வை தருபவர்கள் குஜராத்திகள். உகாண்டாவிலே ஆகட்டும், தன்சானியாவிலே ஆகட்டும், அப்படி தென்னாப்பிரிக்கா. மகாத்மா காந்தியே தென்னாப்பிரிக்காவிற்கு ஒரு புதிய சட்டம் பயின்ற மாணவனாக, ஒரு இளம் வக்கீலாக போனதற்கு காரணம் அங்க இருக்கிற குஜராத்தி பாப்புலேஷன் அதிகம்னு தான். அது காலப்போக்கில் உலக பணக்காரர்களாக இரும்பு எஃகு தொழிற்சாலையில் இருக்கிற லக்ஷ்மி மித்தல் போல பலர் உருவாகி இருக்கிறார்கள். ஸோ இங்கே ஒரு முதலாளித்துவ பின்னல் ஒரு புறமும், அதற்கு துணையாக நீங்க வெளிநாடுகள்ல கட்டுற கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, சுவாமிநாராயண் கோயில்னு தான் கட்டுவாங்க. குஜராத்தை சார்ந்த ஒரு ஒரு கோயிலாக தான் அது இருக்கும். அதற்கு அடுத்தது விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லிட்டு உலகளாவிய இயக்கமாக அவங்க தொடங்குறது. அப்போ இதையும் தாண்டிய ஒன்று அவர் சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இஸ்ரேலுடைய ரகசிய உளவு நிறுவனமான மொசாதினுடைய பங்கு இந்தியாவில் அதிகம் வரத் தொடங்கிவிட்டது. மொசாதுடைய ரோல். ஸோ மொசாத் எப்படிப்பட்ட ஒரு ரகசிய நிறுவனம், எப்படிப்பட்ட ஒரு டெரர் நிறுவனம் என்பதை சமீபத்தில் நம்ம ஈரான்ல பார்த்தோம். காசா ட்ரிப்பில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவரை ஈரானுடைய ஜனாதிபதி பதவியேற்பு விழாவிற்கு அவர் விருந்தினராக சென்று தங்கியிருந்த வீட்டிலேயே கொலை செய்கிறார்கள். ஹிஸ்புல்லா தலைவரை லெபனான்ல கொலை செய்கிறார்கள். இதெல்லாம் இஸ்ரேலினுடைய வேலை. ஸோ வெளியில் அறியப்படாத பல தகவல்கள் உளவுத்துறை நிறுவனங்கள் மூலமும் பல்வேறு இந்திய அதிகாரிகள் மூலமும் தெரிய வருவது, இஸ்ரேலின் மொசாதினுடைய ஆக்டிவிட்டிஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ இவைகளெல்லாம் பல புள்ளிகளை ஒரு நேர்கோடாக இணைத்து பார்த்தால் ஏன் வெளிநாடு அப்படின்னு சொல்றார் என்பது தெரியும். ஆனால் அதனுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டியவர் சஞ்சய் ராவத் தான். இதை கேட்க வேண்டியது இந்திய அரசாங்கம் தான். இப்போ நம்ம சஞ்சய் ராவத் கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் தகவல் இருக்கின்றது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வருவது, ஒரு வலைப்பின்னலுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளது. அதில் இஸ்ரேலுடைய பங்கு நிறைய இருக்கிறது என்பது ஒரு மறுக்கப்படாத உண்மை. இல்ல அரசாங்கத்தினுடைய அமைதியும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதா? அதுதான் சொல்றேன். ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்றால், அது உண்மைக்கு மாறான ஒரு கருத்து என்று இந்த அரசு கருதுமேயானால், அதை கண்டிக்கும் விதமாகவோ அல்லது அதை தெளிவாக்கும் விதமாகவோ அரசு தலையிட்டு இருக்க வேண்டும். எதை வைத்து இப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களிடம் ஆதாரம் இருந்தால் கொடுங்கள். நாங்கள் இங்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய மக்களின் உயிரையும் உடமையும் பாதுகாக்கும் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியில இருக்கிறோம். இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். யாருடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்படாமல் காப்பது எங்களுடைய கடமை. அது தலைவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி என்று சொல்ல வேண்டிய கடமையில் உள்ளது ஒரு அரசு. அப்போ ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் இப்படி சொல்லும் பொழுது எப்படி சொல்றீங்கன்னு கேட்க வேண்டியதும், அப்படி இல்லை என்பதை மக்களுக்கு தெளிவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய ஒன்றிய அரசிற்கு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ இதனுடைய உண்மைத்தன்மைகளுடைய முழு விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருப்பது இந்திய அரசு. மக்களுக்கு தெளிவாக்கணும். மக்களுக்கு அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படாது. உங்கள்
எங்களுடைய பொறுப்பும் கடமையும் உங்களை பாதுகாப்பதில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அரசு மௌனம் காப்பது சரியல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி பாலாஜி.